ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. எல்லாரும் எங்கள் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இவர் பேசுவார். இப்போ எந்திரிச்சாச்சு. 7:30 மணிக்கு எந்திரிச்சோம். எந்திரிச்சு கரண்டே இல்லைங்க, விட்டு விட்டு போய்கிட்டு இருக்கு. 2-3 நாளாக இன்னைக்கும் கரண்ட் இல்லை, அரை கரண்டாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜெலாம் ஓடவே இல்லை. 2 நாளாச்சு ஃப்ரிட்ஜ் ஓடலை. கரண்ட் இல்லாமல் எங்கிட்டு ஃப்ரிட்ஜ் ஓடும்? இப்போ காப்பி குடித்தோம். நான், மனைவி, பொம்பளை பிள்ளை 3 பேரும் காப்பி குடித்தோம். பையன் ஹாஸ்டல் போயிட்டான். ஆமாம், அவன் ஹாஸ்டலில் தங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? சோறாக்கணும். அடுத்த ஒன்று சோறாக்கிட்டு சாப்பிட்டு மாடை வைக்கணும். மாடை ஊற்றுட்டு அப்புறம் போய் நானும் 2 பேரும் நானை வெட்ட போனோம். இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது. நானா வெட்டிட்டு வரணும். போய் என்ன போனால் உள்ள அரிக்குது, பசன்னு அரிக்குது. ஆமாம், அரிப்பு தாங்க முடியாது. அரிப்பு வந்ததும் குளிக்கணும், தண்ணி இல்லை, கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி இருந்தாலும் இங்கே ரொம்ப குளிர் அடிக்குது. குளிர் வேறு, பனி டைமாக இருக்குல்ல. அடுப்பு பற்ற வச்சு இந்த அதாவது மூணார், ஊட்டி இந்த மாதிரி இடங்கள்ல எந்த அளவுக்கு பனி பெய்யும், அதே மாதிரி இங்கே ஆறு இருக்கனால ரொம்ப பனி பெய்யுது. இருக்கவே முடியல இங்கே. இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் சொட்டு தான் போட்டிருந்தேன். இப்போ தான் வீடியோக்கு கழட்டி வச்சுட்டேன். குளிர் தாங்க முடியல, செம்ம குளிருது. அப்புறம் என்ன பண்ணுறது? இதுதான் டீ போட்டு குடித்தோம். டம்ளர் எடுத்து போயிட்டேன் என் பொண்ணு. டீயை போட்டு குடித்தோம். சரி, மக்கள்கிட்ட பேசுவோன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் சரி இன்னும் வீடியோ எடுத்தோம். இது வந்து ரிங் லைட்டில் தான் இப்போ வெளிச்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளிச்சம் இல்லை, கரண்ட்டு இல்லை, அரை கரண்ட்டு தான். ஆனால் வந்து விட்டு விட்டு எரியுது லைட்டனால நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். ரிங் லைட்டில் உள்ள வெளிச்சத்தில் தான் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு லைஃப் லாங் வேணும். இப்போல்லாம் இல்லை, லைஃப் லாங் வேணும். உங்களோட சப்போர்ட்டு வந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும், எங்கள் மூச்சு நிற்கிற வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும் மக்களே. உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் நான் அந்த சேனலே திறந்துருந்தேன். எல்லா மக்களும் லைக் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இல்லாதவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பணம் காசு சம்பாதிக்கிறத விட மக்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நாங்கள் சேனல் ஆரம்பித்தோம். எங்களுக்கு சொந்த பந்தம் இல்லைனாலும் இந்த யூடியூப்புக்குலேருந்து சொந்த பந்தத்தை நாங்கள் வந்து தேடுறோம். யார் யாரெல்லாம் நம்மளுக்கு வராங்க சொந்தம் அப்படின்னு. உங்களோட ஆதரவை கொடுங்க எங்களுக்கு. எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விலைக்கு ஏற்றுங்க, அதுதான் நான் கேட்டுக்கிறேன். பணமாக காசாக கொடுக்க வேணாம், உங்களோட அன்பை கொடுங்க, அது எங்களுக்கு போதும். நம்ம இவர் வந்து அந்தமானில் உள்ளவரில், இங்கே வந்து யாரையும் அவ்வளோவா தெரியாது, யார்ட்டையும் அவ்வளோவா பேசவும் மாட்டார். பேசினா பேசுவார், இல்லைன்னா அவர் வாட்டுக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருவார். நான் யார்கிட்டையும் ரொம்ப வச்சுக்க மாட்டேன். என்னோடய வேலையில் கரெக்டாக இருப்பேன். வீட்டு வேலையை மாடு இருக்கா அதை பார்ப்பேன். கடை சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்குவேன். மனைவி 100 நாள் வேலைக்கு போவாங்க, அவளை கொண்டு போய் விடுவேன், கூட்டி வருவேன். இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நாங்கள் பேசாமல். கோயிலில் கூட நம்ம சாப்பிட மாட்டேன். நான் வந்து 5 வருஷம் ஆச்சு. பிடிக்காது, போக மாட்டேன். எதுக்கு அவளை போய் தூங்கி நிற்கிறதுக்கு? நம்ம வீட்டில் கஞ்சியை குடிச்சு பேசாமல் இருந்துக்கணும். அதை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி என்னந்தா உங்கள் அக்கா அந்த மரமே அங்கே வந்து இது பண்ணுறாங்க, இது பண்ணிக்குவாங்க. நான் போகவே மாட்டேன். மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது. இருந்தாலும் வந்து கோயிலில் அன்னதானம் யார் வேணாலும் சாப்பிட்லாம். அது வந்து யாரும் வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. இருந்தாலும் என்னன்னு தெரில, இவர் போய் சாப்பிட மாட்டார். ஆடுலாம் வெட்டுவாங்க, அதுவும் போய் சாப்பிட மாட்டார். அவருக்கு பிடிக்காது, ஆட்டுக்கறியே பிடிக்காது, சாப்பிட மாட்டார். எனக்கு இப்போ மீன் பிடிக்கும், அதுவும் இங்கே வந்து நான் மீனே 5 வருஷத்தில் வாங்கவே இல்லை. அது எங்கள் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு இந்த ஆட்டுக்கறி கொடுத்து இது பண்ணவே இல்லை. மீன் சிக்கன்னா சாப்பிடுவேன். அதுக்காக சிக்கன் கோயில் எனி டைம் போட மாட்டாங்க, ஆட்டுக்கறி தான் போடுவாங்க. அது நம்மளுக்கு பிடிக்காது, அதனால போகவே மாட்டேன். எதுக்கு? அந்த வாழையை பார்த்தா நம்மளுக்கு வந்து வாமிட் வந்துடும். அது எதுக்கு இங்கே போய் நிற்க பார்க்கணும்? அந்த ரத்தம் துடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் போக மாட்டேன். என்னை எல்லோரும் கூப்பிடுவா பெராண்டின்னு வா. எனக்கு வேணாம் தாத்தா, என் வீட்டில் கஞ்சியோ கூட நான் குடிச்சிட்டு பேசாமல் இருந்துவேன். அந்த மாதிரிலாம் அப்படி தான் இருந்தேன். யார்கிட்டையும் கையை இந்த டைமில் அந்த மாதிரில எப்படிமா இருக்கும்? செம்மையாக இருக்கும். அந்த டயத்தில் மாலை, ஐயப்பனுக்கு மாலை போட்டுருவாங்க. ஆனா அது வந்து மழை பெய்யறதும் நமக்கு தெரியாது, வெயில் அடிக்கிறதும் நமக்கு தெரியாது. நல்லா இருக்கும் ஊர். இப்படி இருக்கு அந்த ஊர். என்ன விலைவாசி கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ இந்த மாலை போட்ட ஐயப்பனுக்கு மாலை போட்டனால விலைவாசிலாம் ரொம்ப கூட இருக்கும். காய்கறிலாம் இப்போ 100 ரூபா தக்காயெல்லாம் 200 ரூபா சொல்லுவாங்க, 150 ரூபா சொல்லுவாங்க. இப்போ 1 கிலோ வெங்காயம் வாங்க போனோம்னா ஒரு 100-150 ரூபா சொல்லுவாங்க. இப்போ ஒரு காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வாங்க போனால் 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க சம்பாதிச்சது 2 மாதத்துக்கு. அப்புறம் அந்த அவ்வளோ இது இருக்காது. அப்புறம் தைப்பூசம் தானே, அந்த தைப்பூசம், முருகன் கோயில் திருவிழா, இப்படி மாரியம்மன் கோயில் திருவிழா இந்த மாதிரி வந்துடும். அப்போ அந்த காய்கறி ரேட்டு ரொம்ப இறங்கி போயிடும், வாங்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும்
எல்லாருமே மாலை போட்டிருப்பாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக மாலை போட்டிருப்பா ஐயப்பனுக்கு. ஐயப்பனுக்கு அப்படி நல்லா இருக்கும். நானும் வருஷம் வருஷம் மாலை போடுவேன். இப்போ இங்கே வந்து 5 வருஷம் வீடு இல்லாமனால தான் எங்களுக்கு போட முடியல. மனைவி இருக்காங்க, இன்னும் பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அவள் வயசுக்கு அவளுக்கு 20 வயசாக போச்சு. எல்லாம் ஒரே இடத்துல தூங்கும்போது நம்ம போட முடியாது. சரி, அவங்களுக்கு ஒரு லைஃப்பை செட் பண்ணி வச்சுட்டு, எங்கள் லைஃப்பை செட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு வீடை கட்டிட்டு எங்கள் ஊரில் போய் போனதுக்கப்புறம் தனியாக நாங்கள் மாலை போடுவோம் அப்புறம் ஐயப்பனுக்கு. அதனால் கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளைக்கும் பயலுக்கு ஒரு லைஃப்பை செட் பண்ணிட்டு தான் நாங்கள் அடுத்த வேலை யோசிக்கணும்னு இருக்கோம். எங்களுக்கு என்ன ஒரு மக்கள் இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு வீடு இல்லை. அந்த வீட்டுக்கு தான் கஷ்டம். நாங்கள் வந்து அடுத்த வீட்டில் தான் இருக்கோம். நான் அந்தமான்ல கூட சொந்த வீட்டில் இருந்தேன். இங்கே வந்து மனைவி கூட சேர்ந்து இருக்கேன். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்தமான்ல வந்து வருமானம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் விலைவாசிகள். இங்க வந்து நம்ம 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கும் தக்காளியா வெங்காயமே வாங்கி விடுவோம். அந்தமான்ல வாங்கவே முடியாது. காலையில் 8 மணிக்கு ஆட்டோட போவேன். மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட வருவேன். அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்க. கண்மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு 4 மணிக்கு திருப்பி போவேன். போயிட்டு ஒரு 6 மணி 7 மணி ஓட்டிட்டு அதுக்கு மேலே ரொம்ப ஓட்ட மாட்டேன். ரொம்ப உடம்பு வந்து அழைச்சிக்க மாட்டேன். ஃப்ரீயாக ஓட்டுவேன். அப்படி ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், செத்து பொழைச்சேன். அதனால் எனக்கு என் மனைவி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நல்லா தான் இருக்கும். ஒரு வீடு மனை இல்லை, அது ஒன்று தான் கஷ்டம் எங்களுக்கு. வேறு எந்த கஷ்டம், சோத்துக்கோ எந்த கஷ்டம் இல்லை. 2 மாடு வச்சுருக்கோம், பால் மாடு. அது என்ன பால் கொடுக்குது? 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் கொடுக்குது. வீட்டுக்கு போதும், எங்களுக்கு போதும். எங்கள் 4 பேருக்கும் போதும் அந்த 1.5 லிட்டரு. அதனால தான் ஒரு நேரம் பால் தான், காலையில் சாயந்தரம் ஏதோ அதில் 1 லிட்டர் பால் கறக்கு ஊற்றிடுவோம். ஆமாம், அப்புறம் நாங்கள் சாப்பிடணும், 4 பேரும் சாப்பிடணும், வருமானம் வேணும்ல. அதனால் இப்படி இருக்கோம். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் எல்லோரும் எங்கள் குடும்பத்துலேயும் எல்லோரும் நல்லா இருக்காங்க. எல்லோரும் என்னை பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்கட்டும், என்னை பார்க்கட்டும், என் மையம் எப்படி இருக்கான்னு பார்க்கட்டும் அவங்க. ஆனால் நான் அழுகக்கூடாதுன்னு நினைக்கேன். ஆனால் என் கண்ணில் தண்ணி வந்துடும். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் எல்லாத்துக்கும் தெரியல இது வரையும் அவங்களுக்கு. அவங்க நினைக்கிறாங்க நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க எல்லோரும் சேர்ந்து. பெத்த போயிடுறேன் எதுக்காக ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல். அவங்க பிள்ளைய தான் நாடு பிள்ளைங்களை பார்க்குறாங்க. ஆனால் என்னைய பார்க்க மாட்டுறாங்க. எல்லோரும் அவங்க நினச்சி போகிறாங்க. ஆனால் பெத்த பிள்ளைய பார்க்க வரல அவங்களாம். அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். ஆனால் யார்கிட்டையும் கையேந்தலை. அந்த வாரிசுக்கு நான் பிறக்கவே இல்லை. கையேந்தணும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இன்றைக்கி தேதி வரையும் நான் அப்படி கஷ்டப்படுறேன். வெளியில் சொல்ல முடியல. ஆனால் எல்லாத்தையும் நல்லா சிரிச்சிட்டே இருப்பேன். என் பெற்றவங்க இருக்கா, என் கூட பிறந்தவங்க இருக்கா, எனக்கு பொண்ணு தங்கச்சி ஒன்று இருக்கா. நான் அவங்க கஷ்டப்படுறது போது நான் அம்புடி ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாரும் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேறாங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எனக்கு அதான் வேணும். அவங்க எல்லாருன்னா நான் நல்லா இருக்கணும் என்னைக்கு நினைப்பேன். ஆனால் நான் நல்லா இருக்குன்னு யாருமே நினைக்க மாட்டேறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் மக்களே, நீங்கள் பாருங்கள், என் லைஃப்பை பாருங்கள். நான் எப்படி இருந்தது தெரியுமா? எங்கள் ஊரில் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க. இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஒரு வீட்டு மனையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறேன். அது யாரும் எனக்கு பெற்றவங்களோ கூட பிறந்த யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க என்னன்னா அவள் கஷ்டப்படாமல் நான் ஹெல்ப் பண்ணேன். நான் கஷ்டம் இல்லாத கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கட்டும், என் தம்பிங்க நல்லா இருக்கட்டும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நினச்சேன். ஆனால் நான் நல்லா இருக்கேன்னு யாருமே நினைக்கல. பாருங்கள், எல்லாம் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடு இல்லாமல் நான் அம்புடி சம்பாதிச்சு கொடுத்தேன் எங்கள் பெற்றவளுக்கு. எங்கள் அப்பா இறந்தும் போயிட்டார். எங்கள் அப்பா 2019 இறந்துட்டார். நான் எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது. ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஆனால் சாகப்புற காலத்தில் எங்கள் அப்பா ஏமே ரொம்ப உசுராக இருந்தார். காப்பாற்றலாம்னு நினச்சோம். ஆனால் அவரால் முடியலை, இறந்துட்டார். அந்த மாதிரியே இறந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு 3 கோடி மக்கள் கூட்டம். இன்றைக்கி எங்கள் அம்மா எல்லாம் சொந்த பந்தம் இருக்குது. சொந்த பந்தம் அன்னைக்கு சொந்த பந்தம் யாரும் வரலையே. நாங்கள் கஷ்டப்பட்டு தூக்கி போட்டோம் எங்கள் அப்பாவை. அன்றைக்கி யாரும் நினைக்கல எங்கள் அப்பாவை. அன்றைக்கி எங்கள் அம்மா நினைக்கல எங்கள் சொந்த பந்தம் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அவங்க அண்ணன் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் வேணும்னு யாரும் நினைக்கல. அவங்க நல்லாட்டு போகிறாங்க. அவங்க நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன். ஆனால் நான் நல்லா இல்லையே. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்றைக்கி தேதி வரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வெளியே சொல்ல முடியல என்னால். நான் எப்போவுமே அழுக மாட்டேன். யார் எது பண்ணாலும் நான் அழுக மாட்டேன். ஆனால் எனக்குன்னு கஷ்டம் வரும்போது நான் அழுதுருவேன். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். என்ன எங்களுக்கு வீடு ஒன்று தான் இல்லை, காசு பணம் இல்லை. வீடு இல்லாமல் காசு பணம் யார் எங்களை மதிக்க மாட்டுறாங்க. என்னையா பெரிய காசு, நான் பார்க்காத காசை எங்கள் ஊரில் அப்படி நினச்சேன். ₹1 காசுக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்கள் ஊரில் நான் காசுக்கு கவலையே பட மாட்டேன். அப்படி வண்டி ஓட்டி அப்படி சம்பாதிச்சு கொடுத்தேன். இன்றைக்கி நான் முடியலனால என்னை யாரும் பார்க்க மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க நல்லா வசதியாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நல்லாண்டு போகிறாங்க எல்லாருமே. நான் நல்லா இல்லையே.
ஒரு நினச்சி நான் அழுவேன், என் மனசுக்குள்ளே அழுவேன். மனைவிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். நல்லா போகிறாங்க, நல்லாண்டு போகிறாங்கம்மா அவங்க. ஆனால் நான் நல்லா இருக்குன்னு யாரும் நினைக்க மாட்டேறாங்களே. அவங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் நல்லா இருக்குன்னு யாரும் நினைக்க மாட்டேறாங்க. பாருங்க என் கண்ணீரை. நான் அப்படி எனக்கு கஷ்டம் இருந்தாலும் அழுக மாட்டேன், சந்தோஷம் தான் அழுக மாட்டேன். நான் பாடி லெவலாக வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் அழுகிறேன்னா என்னோடய கஷ்டத்தை நினச்சி நான் அழுகிறேன். நான் எப்போவுமே அழுக மாட்டேன். இப்போ எல்லோரும் அவங்க நல்லா இருக்காங்களாம், நல்லாண்டு போகிறாங்க. ஆனால் நான் நல்லா இல்லையே. என் தங்கச்சி வீட்டுக்காரெலாம் இறந்துட்டார். என் மனைவிக்கு தெரியாமல் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை. பாருங்கள் மக்களே, கூட பிறந்தவங்களாம் என்ன, பெத்த தாயெல்லாம் என்ன, ஒன்றுமே இல்லை. சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. இன்னைக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் ஜெயிப்போம், கவலைப்படாதீங்க. ஓகே மக்களே, எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பாய் மக்களே. பாய்.